யாழ்ப்பாணத்து வடை பருத்தி தூவை வடை தான் நாங்கள் செய்து காட்ட போகிறோம். 1 2 என்ன சொன்னா நீங்க அரைச்ச மாதிரி எடுக்கலாம் கட்டத்துலனே அரைச்சதானேம்மா. பண்ண எடுத்துக்கு நம்ம உள்ளி எல்லாம் வடியா குத்தி சத்தியமா போட்டு வடியா நல்லா பெருட்டி எடுக்கணும் சத்தியமா. ஒட்டா வருதுண்டு சட்டியில ஒட்டல ஓட்டாது எனக்கு ஆறுது. ஏனே அப்படியே பருத்தி வரக்குள்ள பாருங்க பருத்தி வடை அப்படி பொறி வடை தண்டு மொத்தமா 2 இருக்கு. இந்த சட்டத்தை பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் சாணு, நான் மிது. இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்டா யாழ்ப்பாணத்து வடை பருத்தி தூவை வடை தான் நாங்க செய்து காட்ட போறோம். பருத்தி துறை வடை. அதாவது பருத்தி வடைன்னு சொல்லுவாங்க. பருத்தி துறையிலேயே வந்து ஃபேமஸான வடை. இது யாழ்ப்பாணத்துல தெரியாத ஆக்கள் இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு. அந்த பேரெல்லாம் சாணம் படியா விளக்கமா சொல்ல மாட்டாங்க. தட்டை வடை, தட்டு வடை, பருத்தி வடை, பருத்தி துறை வடைன்னு கணக்கு பேர் இருக்கு. ஏன்னு சொன்னா எதெல்லாம் சொல்றோம்னு சொன்னா இப்ப நாங்க டைட்டில்ல சில வடை பருத்தி துறை வடைன்னு போடலாம். ஆனா நீங்க சில வகைகள் பார்த்து போட்டு சொல்லலாம். இதுல தட்டு வடையை கொண்டு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த பேர் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு பேர் தானே. இதுல மெயின் பேர் வந்து பருத்தி துறை வடை. பருத்தி துறையில வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற வடை. யாழ்ப்பாணத்துக்கு போனாலே பருத்தி வடை தான் கொஞ்சம் ஃபேமஸ். நம்ம அதை யாழ்ப்பாணம் டவுனுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு தானே. அப்ப நான் 2 மணி நேரம் போனா போல இறங்கி பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லா கடையிலயும் பருத்தி வடை இருக்குண்டா. பருத்தி துறை வச்சுவாங்க, நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டீங்க. நான் இப்ப நாங்க வந்து அந்த பருத்தி துறை வடையை வந்து நாங்க எங்கட யாழ்ப்பாணத்துல அதுவும் சுரவனடி ஊற்றுல ரதியம்மாட வீட்டுல வந்து செய்ய போறோம். மட்டக்களப்பு செஞ்சு ஆட பண்ணாங்க. அதுவும் ரதியம்மாட கையால செய்ய போறோம். மட்டக்களத்துல யாழ்ப்பாணத்து ஸ்டைல்ல செய்ய போறோம். யாழ்ப்பாணத்து ஸ்டைல்ல ரதியம்மா செய்ய போறாங்க. சொன்னா அந்த பருத்தி வடை செய்ய போறேன் சொன்னா மக்களே பாருங்க விளக்கமா. நாங்க இப்ப எங்கட மட்டக்களப்பு ஸ்டைல்ல செஞ்சு தரப்போம் உங்களுக்கு. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பருத்தி துறை வடை. நீங்க வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதிகமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொளி வந்து ஏறும். வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நாங்க பருத்தி துறை வடை செய்ய போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போம். நேரடியமா டெஸ்ட்டுக்கு வந்து நாங்க உளுந்து 150 கிராம் உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் வந்து எடுத்து வச்சு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நாங்க இது வீடியோல காட்டும் போது 2 ஹவருக்கு முன்னாடி நாங்க இதை விலை வச்சு நாங்க இங்க பாருங்க. நல்லா சொட்ட விலை இருக்கு. 50 கிராமா எடுத்து வச்சுக்கோமா. இது வந்து பச்சைமா, இது வந்து வறுத்தமா. தேவையான பொருட்கள் எங்கட மரத்துல ஆஞ்ச கருவேப்பிலை, அதே மாதிரி உள்ளி, தேவையான பொருட்களுக்கு இருக்குமா. கட்டத்தூள், சீதாயம் இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் இருக்குது. உலகத்தையும் வச்சு தான் நாங்க செய்ய போறோம். அதிகமா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க மாவை உளுந்து எடுக்கிறதுக்கு அளவு கிண்ணம் எடுத்துக்கணும். இதான் எங்களை அளவு கிண்ணம். பருத்தி வடைன்னு சொன்னா எல்லாம் அளவா இருக்கணும். அளவுக்கு போட்டா எல்லாம் சரியா வரும். அதுக்கு எதுவுமே நான் ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து ரதியம்மா இப்ப செய்ய போறாங்கண்ணே. இது எத்தனை கிண்ணம் வருதுன்னு பாருங்க. ரதியம்மா அளவு கிண்ணம் இந்த அளவால் எடுத்தா நாங்க மாவும் போடணும். அதுக்காண்டி தான் எடுத்தோம். அளவை மட்டும் நல்லா நெருக்கணும். அளவை நிறையதாண்டவன் கேக்குறேன் பாக்குறான்னு நான் அரிசி கொடுக்கும் போது கொஞ்சம் போட்டு தான் கொடுக்குறேன். இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்ததுனே, ஒரு 1 2 2.5 கிட்ட வர நேரம் அதிகமா 2 போட்டாச்சு. தரதிக்கண்ணே 2 பெரும் அது 2.5. அப்போ நம்ம இது 2.5 போட்டோம்னா வர்த்தமா வந்து நம்ம இதை விட டபுள் மடங்கு போடணும். அதாவது இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் போட்டோம்னா இதில் மாவில் வந்து 2 டம்ளர் போடணும். இப்போ நம்ம 2.5 ஓட்டிக்கோம். இதில் 5 போடுவோம். ரதியம்மா 5 போடுங்களா? வறுத்த மாவில் 5 போடுங்களா?
போடுங்க. ஓகே. ஓகே. ஒன்று ரெண்டு இந்த 3 போடுங்க அதிகமா. எல்லாம் அளவா இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த மிக்ஸி வந்து சரியா 3 அடுத்தது 4 அப்பதான் பாக்குற மக்களும் படியா செய்வாங்க. அளவு சரின்னு சொல்லாட்டி 5 கணக்காரு. நாங்க 5 தான் எடுத்து அளவா எடுத்து வச்சிருந்தோம் நாங்க. எனக்கு அந்த டிசிஆர் மதிப்பெண் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இதுலயும் ஒரு 2 கரண்டி போடும். இது பச்சை மாலை கொஞ்சம் குறைச்சி போடும். ஓகே. 1 இன்னொன்று போடுவோம் அதிகமா. கட்டத்தூள் அடுத்தது எல்லாம் அளவா தான் வரும். எல்லாம் அளவா தான் போடணும் அதிகமா. அதே மாதிரி இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு பார்க்க போறீங்க. பருத்தித்துறை வடை. அது ஒரு அதிகமான ஆயில சேர்ப்பாங்க. யாழ்ப்பாணத்துக்கு போனாலே வந்து இந்த கடவழி இந்த பொலித்தின் இதில் வந்து வழியா பெக் பண்ணி வச்சுப்பாங்க. நான் இப்போ 50 ரூபாண்டா 50 ரூபாய் வெட்டி தருவாங்க. முதல் நான் நினைக்கிறேன் அந்த பருத்தி மரம் இருக்குல்லோ, பருத்தியோட சொல்ல நான் நினைக்கிறேன் அந்த பருத்தி மரத்துல பருப்பு எடுத்து அறுவடை செய்யறாங்களோ. இல்லம்மா, எனக்கு அதுக்கு அப்புறம் தெரியும். அது அளவு தேவையான அளவுக்கு மகன் 2 கரண்டி உப்பு போட போறோம். நீங்க போட்டதுக்கு பிறகு நீங்க பனைஞ்சதுக்கு பிறகு உப்பு காணாடி போடுங்க அளவுக்கு. சரிம்மா. 2 கரண்டி போட்டிக்கும். அதே மாதிரி கட்டத்தூள் தேவையான அளவு அதிகமா. தேவையான அளவுக்கு நீங்க வேணும்னு சொன்னா நீங்க அரைச்சி எடுக்கலாம் கட்டத்தூள். என்ன அரைச்சதுதானேம்மா. 1 2 3 போடுவோம். காணாடி நம்ம பார்த்துட்டு போடுவோம். குறைப்பெல்லாம் கணக்கு கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை, கணக்கா போடும். இப்போ நான் கட்டத்தூள் போட்டு தண்ணேர் அதிகமா இப்போ அதிகமாக பனையப்படுறாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பனையணும். ஓகே. பச்சை தண்ணிலாம் ஊற்றணும். ஓகே. இப்போ பனைஞ்சு உடனே நாங்கள் அளவுக்கு ஊற்றுவோனே அதிகமா. எல்லாம் களவடணுமே. உளுந்து, பருத்தமா, பச்சைமா, கட்டத்தூள். அதாவது இந்த பதத்துக்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் அதை எடுக்கணும். கைப்பாக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி வடை நல்லா வரும் நிறையமா. அதுக்கேற்ற மாதிரி வடையை நல்லா பனைஞ்சு எடுக்கணும். நீங்கள் எங்கடா விதுவெல்லாம் ஹால் யோசிப்பேர். இதுவும் ஒரு சின்ன வேலையாக போய் தான் அதே மாதிரி டிலானும் ஒரு சின்ன வேலையாக போயிருக்கேன். இந்த சனுவாக்களுக்கு இதில் விஷயம் தெரியுமே நிறையமா. சனுவுக்கு விதுக்கு எல்லாம் கொஞ்சம் இந்த ஹோம் சயின்ஸ் படித்து ஓடிவான்னு தெரியும். இந்த சாப்பாடு ஐட்டங்களும் தட்டை வடைன்ட்டு மட்டக்களப்பு சாக்கன்னு சொல்லுவாங்க. பருத்தித்துறையில வந்து ஃபேமஸான வடை. ஆனால் பருத்தித்துறையில ஃபேமஸான வடைண்ணே. பருத்தித்துறையில் வந்து எத்தனை பேர் இதை இந்த வீடியோ பார்க்கிங்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் மக்கள் ஆதரவு தருங்களுமா. எல்லா பேரும் நல்ல இது மக்களுக்காக தானே. இப்போ எங்கட மக்களும் பாருங்க. எல்லா பேரும் பார்க்குறோம் பாருங்க. ஓகே. எந்த அளவுக்கு நம்ம வந்து பனைஞ்சு எடுக்கோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். நேரம் அதிகமாக பனையறதுல மாவு வந்து பதமாக இதைங்க தான். சனவு பெண்ணை வட்டம் தஞ்சாலும் வந்து வடை வந்து ஷேப்பாக வரும். எல்லாம் தான். இப்போ நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து முறுக்கு சூடுறோம்ன்றாலும் முறுக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு பனைஞ்சு எடுக்கமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும். நேரம் அதிகமாக. இப்போ நிறைய மக்கள் நினைக்கிறேன் எதிர்வந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நீங்கள் நிறைய பேர் வீட்டில் நிறைய நம்ம சாப்பாடுலாம் செய்வீங்க. இந்த பருத்தி வடையும் ஸ்பெஷலாக செஞ்சு வாருங்க. பருத்தி வடை நல்லா இருக்கும். இஞ்சி பிளேட்டியோட பருத்தி வடை சாப்பிட்டா அந்த மாதிரி அதிகமாக போடுவோமே. தீவோ புலாண்டி ஓட்டு எடுப்போம்மா. நாங்களும் வீட்டோட சாப்பிட அதிகமாக. என்னன்னா ஒருக்கா சாப்பிட்டேன் நான் பருத்தி வடை சும்மா சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். எங்கம்மா சாப்பிட்ட? வீட்டை சுட்டவங்க ஒரு நாள் சுட்டிக்கலடா. வீட்டை விட்டியா? அதான் அதான் நீ தம்பி அப்படியே அந்த உளுந்தெல்லாம் அப்படியே இந்த கிளை அப்படியே அந்த மாதிரி இருக்கும். கட்டாடியாக கிடக்கும். முறிய வரும். அதிகமாக செஞ்சு சாப்பிட்டு பாரு இன்றைக்குன்னு. இது வருமா பருத்தி வடை இல்லை வேற முறுக்குமே இருந்து வைக்க? இல்ல கணக்கா வரும். பருத்தி வடை இருந்தா பருத்தி வடை மாதிரி தானே வரும். அதானே பருத்தி வடை வராட்டி நம்ம எதனா செய்யறானே. உளுந்து பருப்பெல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். அதிகமானே வரணுமேம்மா. கடை வடுதுனே.
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடுங்கம்மா. ஓ எண்ணெயும் போடணும் எண்ணெயும் போடணும். அதோட இன்னொரு வேலையை ஒன்று இருக்கு. நம்ம இதை கொஞ்சம் நல்லா பனைஞ்சிட்டு அடுத்த வேலையை செய்யணும். உள்ளியெல்லாம் நம்ம குத்தி எடுக்கணும் அதிகமாக. கையில் ஓகே. மாவு விடுறது வந்து எல்லாம் சேரணும் வேண்டிய ஏண்டா எண்ணெய் கொஞ்சம் விட்டா அந்த கழுத்துக்கு பனைஞ்சு வரும். ஓமா ஒட்டியெல்லாம் பிடிக்காதுன்னு பன்னெண்டு எட்டத்துக்கு பிறகு நம்ம உள்ளி எல்லாம் அப்படியே குத்தி சத்தியமா திருப்பி ஒரு பன்னெண்டு எட்டு தான் சரி உருட்டி எடுக்கணும். நல்லா இப்போ பாருங்க இது எப்படி வருதுண்டு சாதத்துக்கு அது எண்ணெய் ஓட்டத்துக்கு அப்படி ஒட்டா வருதுண்டு சட்டியில ஓட்டல சட்டியில ஓட்டாது தானே கணக்காக வருது. இந்த அடிக்கு பார்த்தீங்களா உளுந்து பருப்பு அப்படி உளுந்து பருப்பு அந்த கொட்டிஞ்சி வர அந்த தட்டாடியாக கிடக்கும். அதிகமாக தெரியும் அந்த மாவுல சாப்பாடு அனுபவம் கூட அதிகமான ஹைப்பாக்கும் ஒரு டேஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஹைப்பாக்குவானே. இப்போ நம்ம சில கடைகளில் போய் சாப்பிட போனோம்டா இந்த கடையில் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு சின்ன கடையில் போய் சாப்பிடணும்னா சின்ன கடையில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பெரிய கடையை விட சின்ன கடையில் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னாடா அவங்களோட ஹைப்பாக்கும் இப்போ கொஞ்சம் ஜாமம் போட்டு செய்கிறதாலையோ என்னென்னு தெரியும். பெரிய கடைக்காரங்களாம் அப்படி தானே அந்த வியாபாரத்துக்காண்டி அவனை பச்சை தண்ணி மாதிரி செஞ்சாலும் அங்கே வியாபாரம் போகும் இல்லை போய் உப்பு பார்க்கணும். உப்பு காணாண்டி ஒரு போட்டுருந்தோம் சாப்பிடுறாங்க கொஞ்சம் சனவும் சாப்பிட்டு பாருங்க. அதிகமாக கொஞ்சம் எல்லாம் அளவா இருக்குமா? உப்பு காணும் என்ன பெஸ்ட்டாக சாப்பிடக்குள்ள காணாம உப்பு காண இருந்திருக்கு எனக்கு அளவா இருக்கு. சரி சரி காணும். இப்போ நம்ம உள்ளி மிகவும் பாருங்களா எல்லாம் நானும் பார்க்க சரி இல்லை இது பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் தாங்களா தெரியுமா கொஞ்சம் தாங்களா என்ன வருவாண்டு. ஓகே அவரி ஓகே ஓகே. நம்ம வந்து உள்ளியை வந்து நல்லா குத்தி எடுப்போம் அதிகமாக. ஓமா அதெல்லாம் போட்டா தானே போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுக்கணுமே. தனி மாவு எவ்வளோ டேஸ்ட் ஆகிதா? ஓமா அது வருத்தமா கட்டத்தோடு எல்லாம் சேர்ந்தது தானே நல்லா. நாங்கள் ஒரு உள்ளி ரெண்டு எடுத்திக்கோம். அதே மாதிரி வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயத்தில் முக்கியமாக சொல்லணும். வெங்காயம் வந்து இப்போ நீங்கள் கூட செய்கிறண்டா வெங்காயம் போட்டு செய்ய தேவையில்லை. அதாவது நீங்கள் 2 நாள் ஒரு நாளைக்குள்ளே சாப்பிட்றேன்டா வெங்காயம் போட்டு செய்யுங்க. ஏன்னா கூட நாள் இருந்தால் அந்த வெங்காயத்தில் இதால் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுமா. இப்போ நீங்கள் நிறைய உறவுகள் வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க. இங்கேருந்து வெளிநாட்டில் 3-4 நாள் ஆகும். அதெல்லாம் அனுப்பாதீங்க வெங்காயம் போட்டு அனுப்ப. வெங்காயம் பழுதார பட்சத்தில் அந்த பருத்தி வடையும் பழுதாக சேர்ந்து சொல்றீங்க. அதனால நீங்க இப்ப கடையை செய்யறாலும் நீங்க போடுது இல்லைனே. வீட்டுல சாப்பிடக்குள்ள ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சாப்பிடுறீங்கன்னா வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா இருக்கும். வெங்காயம் நாங்க கொஞ்சம் தானே எடுத்துக்கோம். கொஞ்சம் தானே எஞ்சிக்கோம். அது எங்கட ஒரு டைம்ல முடிஞ்சிடும் எங்களுக்கு. அதனால நாங்க போட போறோம். இப்போ நாங்க இதெல்லாம் குத்தி எடுத்து திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது வந்து நான் இந்த மாவு எல்லாம் கலக்கணும்ன்றதுக்காக இப்போ ஒரு பனஞ்சு வச்சிருக்கோம். இப்போ குத்தி எடுப்பேன் நேரம் அதிகமா. ஓகே மகளே அதிகமா சொல்றாங்க. இஞ்சி கொஞ்சம் போட்டாமா நல்லா இருக்குமா. இஞ்சியோட கொஞ்சம் சொப்டா இருக்கு நல்லா இருக்கு அதிகமா. அதே மட்டும் எதுவுமே அரிக்கும் படிவா எதுவுமே அரிக்கேன்னு அது இந்த உரைப்புக்காக கொஞ்சம் சிலையர் போடுறது. இஞ்சியோட நல்லா மணக்கு மாட்டது மணக்கும் உரைப்பு சரி அதிகமா. ஓகே அது குத்துப்படுத்து நல்லா குத்திப்படுத்தணும். இங்கெல்லாம் போட்டு இன்னொரு பிரட்டி எடுத்து நல்லா இல்லையா இதெல்லாம் போட்டா உங்களை மிக்ஸ் பண்ணணும். திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுத்தா சரி. அம்மா ரதி அம்மா பருத்தி வடை எனக்கு வேணும். ஓகே நான் பனஞ்சு வச்சது இருக்குது. இதுல போட்டுடுவோம்மா. போட்டு வடையை நல்லா பிரட்டி எடுக்கணும் ரதி அம்மா. ஓகே இஞ்சி இப்போ உனக்கு இஞ்சி நல்லா வேண்டாம். இது நம்மட வீட்டு கருவேப்பிலை. தேவையான அளவு கருவேப்பிலை. இப்பதான் நல்லா பண்ணி எடுக்கணும். நேரம் அதிகமா சீரகம் போடுறோம். பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் சேர்ந்துருக்கு. நேரம் அதிகமா 2 போடலாம். பெருஞ்சீரகம் போடலாம் சின்ன சீரகம் போடலாம். அது ரதியமா இஞ்சி கொஞ்சம் குளிர்ச்சி தானே ரதியம்மா. ஓகே இப்போ வந்து
நல்லா பணஞ்சு எடுக்கணும். சொட்ட அரிக்கு பனஞ்சு வச்சது அனிமான். இதை போட்டு தான் செஞ்சு ஓ கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். மூடி கொண்டே மூடி வச்சா எல்லாம் கணக்கா வந்து சேர்ந்து வேறு நேரம் அதிகமாக. அதுக்கப்புறம் நம்ம கணக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஆமாண்டு வா அடிச்ச மாதிரி இஞ்சி மணமும் நல்லா இருக்கு. கொத்துன இஞ்சி தானே அதிகமா நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும் அதிகமா. இந்த பார்த்தீங்களா கருவேப்பிலை எல்லாம் வந்து பொரிக்கக்குள்ள வந்து அப்படியே காஞ்சி முறமுறண்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. ஓகே நல்லா வந்து நேரடியாக எண்ணெய் விட்டு பிரட்டி வச்சாச்சு. ஒரு அரை மணி திறந்து கொண்டு கொஞ்சம் நேரம் வச்சா சரி. ஒரு காமணி தேர மாட்டானே வச்சா அந்த பதத்துக்கு வரணும். அதிகமா பட் எண்ணெய் விட்டு மேலால திராய் வைங்களா. அதுக்கப்புறம் பருத்தி வடை சுட வேண்டியதான். பருத்தி வர ஓகே ஓகே. மற்ற இது குப்பமெல்லாம் செய்யணும் அதிகமா. அரிசி மாலை செய்யலானே. அரிசி மாலை செய்யலாம். அரிசி மாலை முறுக்கு செய்யலாம். முறுக்கு செல்லாம் செய்யலானே. அரிசி மாலை செஞ்சா நல்லா வராது. அதுக்கு வராது. குப்பமா சரி. மாவுல வருத்தமா பச்சைமா உளுந்து பருப்பு கட்டத்தூள் நிறைய பொருட்கள் ஹரி உண்டாக்குற பொருட்களோட நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம சாமான் வந்து அட் பண்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே இங்க பாருங்க சொன்னா கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் நேரம் மூடிய இந்த பனஞ்சது எல்லாம் வந்து சேரணுமே. இப்ப முந்தி நம்ம பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இஞ்சி எல்லாம் போட்டு தானே இருக்கும். நல்லா கொஞ்ச நேரம் வெஜ்ஜி தரதியமா ரெடி மோட்ல செஞ்சு நாங்கள் அளவுக்கு உருட்டி எடுக்க போகிறோம். உருட்டி எடுத்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாம் ஒரே அளவுக்கு தான் எடுக்க போகிறோம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாவை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வச்சுருப்போம். என்ன செய்யணும் அப்போ தான் எல்லாம் படியாக சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் படியாக ஈஸியாக பிடிபடும். அதுக்காண்டி தான் அப்படி செஞ்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரதியம்மா இந்த தட்டு வடையை வடிவா தட்டை ஆக்குவாங்க. அதை தட்டை ஆக்கினப்போ தான் பொரிப்போமே. ஓகே ரதியம்மா தட்டையை காட்டுங்க மக்களுக்கு. அதிகமாக தான் இது விஷயங்கள் தெரியும். மற்ற எப்படியான சாப்பாடு இது இல்லைண்டா அந்த பொம்பளையில் கொஞ்சம் படி செய்வாங்க வழக்கமாக. வீட்டில் இந்த தீபாவளி பொங்கல் இல்லாமல் இருந்தால் பொம்பளை தான் செய்வேன்னு. அதனால் அதிகமாக கொஞ்சம் விளக்கம் தெரியும் இதுன்றது தெரியும். இந்த வாரப்பம் வந்து எல்லாம் அதிகமாக அப்படி தான் செஞ்சுவாங்கண்ணே. அந்த சிலவங்க வந்து அந்த அச்சு மயம் ஒன்று இருக்கு நான் பார்த்து. நான் அந்த உருண்டையை பிடிச்சி ஓகே ஓகே. அதுக்குள்ள வந்து சனு அந்த ரொட்டி தட்டு தெரியுமா, தட்டில் வச்சு ரவுண்டாக வரும். நம்மகிட்ட அந்த அளவுக்கு அச்சு வசதி எல்லாம் இல்லை. உருண்டையை பிடிச்சி வச்சுட்டோம்டா ஒத்தரியா அப்படி செய்யுங்க. அப்புறம் ஏமா வட்டி வட்டி போகல பிடிச்சி போயா. ஓகே பருத்தி வடை வரப்போது நிறையமா. பருத்தி துறை வரப்போகுது. பருத்தி வடை வரப்போகின்றது பாருங்கள். இப்போ அளவு கொட்டி எடுக்கணும். நாங்கள் என்னென்னா கப் ஒன்று எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வரும் நீட்டாக வந்து வடியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஒரே அளவுக்கு கொட்டி எடுக்க போகிறோம். எப்படின்னா இப்படி தான் பார்த்தீங்களா. ஓகே ஓகே ஓகே. இப்படி வட்டி எடுத்தால் தான் படியாக வரும். வேணும் எடுத்தா ஒரே அளவில் எங்கள்கிட்ட அச்சு வசதி இல்லாத நாங்கள் எங்களோட ரதிய மாட்டு இருக்கிற கப்பை கொண்டே செய்கிறோம். எங்களோட அரிசால ஓகே ஓகே. இந்த வந்து வடிவா வந்து அதே மாதிரி செஞ்சு தருவாங்க. நான் அதை வடிவாக இதஞ்சு போட்டு தான் வெட்டுவேன். அதிகமா ஒரே அளவில் செஞ்சால் நல்லா இருக்கும் பார்க்குறது. இப்படி இருக்கிறேன் நாங்கள் இப்படி மாற்ற போகிறோம். ஏன்னா அடுத்தது
பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அமர்த்தி இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பொரிச்சதுக்கு அப்புறம் வந்து அடுக்கிறதுக்கு வழியா நல்லா வடிவாக இருக்கும் வேணே ஒரே அளவில் இருக்கும். அதை நாங்கள் இப்படி செய்கிறோம் வேணே. ஓகே ஓகே இங்கே பாருங்க அடுத்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரெடி ஆயிடுச்சு. 2 பருத்தி வேலை ஒரு 4-5 செஞ்ச வர நாங்கள் பொரிப்போம். ஆமாம் அதெல்லாம் கூட ரதியம்மோட கையில் இருக்கு. 2 ரதியமாக செய்கிறாங்க. நம்மளும் சில 2 பொரிக்கலாம் ரதியமாக. சரியா ஓகே. ரெண்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டா தான் சரியா இருக்கு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டால் வழுக்கு மேலே ரதியம்மா கை. இது ரெண்டா நாங்கள் அண்டு சுட்ட வடையமாய் கடினமாக போடல. அது ஏன்னா தட்டையாக போட்டால் தான் நல்லா இருக்கும். இது தட்டு வடை. இது வந்து தட்டையாக தான் போடணும். மேக்ஸிமம் ஒரு 100 அளவு அகலம் தான் வரும். இது நீங்கள் ரதியாக சின்ன செஞ்சுட்டாங்களா? பட் உங்கள்டா கொஞ்சம் பெருசாக வருது தானே உங்களது? பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அடுத்த ஒரே அளவுக்கு நான் செய்யப்படுறோம். அடுத்த வரையும் சரியாயி தானே? எல்லாம் ஒரே அளவுக்கு செஞ்சால் கிடைக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சால் தான் அந்த கைக்கு வந்து பதம் மாதிரி இல்லாட்டி ஒட்டு பிடிக்குது கூப்பமாக தானே. ஓகே அப்படி உளுந்து பருப்பு ஆடி மேலே இருக்கணும். அப்படியே ஏனே அது அப்படியே இந்த பொரிஞ்சு வரக்குள்ள அப்படியே மேலே கூட தெரியும். அப்படியே தெரியும். இதை நம்ம ரதியம்மா பொரிப்போம் சரியா? இந்த பொரிச்ச அப்புறம் நம்ம அதை செஞ்சு காட்டும் மக்களுக்கு. சரி ஆவல் அரிப்பாங்கண்ணே பார்க்குறதுக்கு மக்கள். நம்ம அவங்களையும் தாமதப்படுத்தக்கூடாது. அதனால் நாங்கள் இந்த 5 பெஸ்ட்டுக்கு பொரிக்க போகிறோம். சரி வாங்க வடிவே காதையும் அச்சில் பட்டினது நல்லா இருக்கு. அச்சுமாய் ஒரே அளவுக்கு வெட்டிக்கிறது. நீங்கள் இப்போ கடையில் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அதை கொண்டு ஓடருக்கு. ஓகே ஓகே மகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் வடியாக வட்டி எடுத்தோம். அடுப்பையும் முடியாச்சு. இனி பருத்தி வடையை பொரிக்க போகிறோம். என்ன ரதியம்மா வாங்க பிடிங்களா? ரதியம்மா நான் போடுறேன். இதை பிடிங்களா? அது தட்டே அந்த சாச்சாரிங்கன்னு சொன்னா பொரிஞ்சதான் மேலே வரும். மேலே வரும். இது கீழே போட்டோ ரதியம்மா பொறி வர டாக்குன்னு சரியா? வடை இது பொரிஞ்சி உடனே இந்த மேலுக்கு வருதானே? இந்த மேலுக்கு வந்த உடனே பிரட்ட கூடா உடைஞ்சிரும். ஒரு நிமிஷத்தாலாம் திருப்பி பிரட்டி விடணும். வெறும் பாருங்க மேலே வருவாரு. எங்களோட தாஜி சின்னோடையா நாங்கள் 2 தான் மட்டும் பொறிக்கணும். இப்படி வரக்கட்டா பிரட்டி விட்டாச்சியா? இதையும் தான் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் தட்டையாக போட்ட உடையா டக்கண்டி பொறி விட்டுருவாரு. அது நம்ம மேலோடு மீனோடனே பிரட்டி விட்டா சரி. அதே ரதியம்மா இது இறக்கி போடுவேன். இல்லை போடணும்னா போடுங்களா? போடலாம். ஓகே ரதியம்மா கொஞ்சம் மடங்கிதான். உங்களே பாருங்க பருத்தி வடை அப்படி பொறி வடுதண்டு ரதியம்மா இறக்குறதே என்ன இறக்குறீங்க? சாணம் இப்போ கடைசியாக பட்டு தானே உங்களுக்குதா இதுண்ணே? இதுண்ணே ஓகே இது கொஞ்சம் பொறி வேணுங்க. கருவேப்பிலாம் அப்படி குறைஞ்சி வேற லெவலாக இருக்கும். இன்னைக்கு நம்ம இஞ்சி புளேண்டியும்
பருத்தி வடையும் சாப்பிட்டா சரி நல்லா இருக்கு. இது வந்து அந்த எப்படி அந்த வாசனை வந்து இந்த பக்கோடா பொரிப்பாங்க தெரியுமா? அந்த பக்கோடா மனம் அடிக்குது. பக்கோடா பொரிக்கிற மனம் இல்லை அதிகமாக வருது. முறுக்கு சுடுவாங்களே இதே பொருட்கள் தான் முறுக்கும் போடுறவங்க. அந்த அந்த ஒரு மனம் தான் அடிக்குது. கொஞ்சம் இன்னும் பொரியணும் 10 நிமிஷம் தானே பொரியணும் நல்லா முருகை பொரிஞ்சு ஓ ஃபெஸ்ட்டுக்கு அந்த எண்ணெய் சூடாமல் இருந்தால் லேட் ஆகும். மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நாளைக்கும் ஒரு ஸ்டைலில் வடைகள் அந்த சாப்பாடுலாம் செஞ்சு காட்டுறோம். நீங்கள் கூட ஆதரவை தாங்க எங்களுக்கு அதிகமாக ஏன்னா அடுத்தது என்ன செஞ்சால் நல்லா இருக்குமன்றதை நீங்கள் கொமாண்டில் சொல்லலாம். கொமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எதுவும் பிழைகள் விட்டாலும் சொல்லுங்கள் கொமெண்டில். உண்மையில இந்த பருத்தித்துறையில் எங்களுக்கு பிடிச்ச அனுபவம் இல்லை. அதான் உண்மை. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை கொண்டு தான் செய்கிறோம். இப்போ பருத்தித்துறையில் இருந்து வீடியோ பார்க்குறாங்க யாரும் நாங்கள் எதுவும் பிள்ளைகள் வெட்டி தான் ஏசிடாதீங்க. எங்களுக்கு கொமாண்ட தெரியப்படுத்துங்க. ரதியம்மா இந்த வாருங்க ரதியம்மா வராதுமா ஏன் புல வராதுன்னு சரியான முறையாதான் செய்யணும். ஓ அப்படி பிள்ளை இருந்தாலும் ரதியம்மாட்ட கேளுங்க மக்களே. என்ன அதிகமா என்னண்டாமா ரகரகத்துக்கு வருதுமா வருதாதியம்மா இப்படி வருது வதியல்ல அந்த கலர் கலரும் வருதுமா. இந்த பருப்பு அப்படி வந்து உளுந்து பருப்பு முருகை பொறிஞ்சாதான் அதிகமாக இந்த மொறுமொரன்று தானியங்கள்லாம் சாப்பிடணும். உடம்புக்கு நல்ல சத்து. உளுந்ததும் அவிக்கி சாப்பிடுவேன் அதிகமா. பயிறு ஓ நல்லா இருக்கு. நல்லா இருக்கேனே பயிறு கட்டி சென்னை தெரியுமா சீனி வெங்காயம் போட்டு அதை உரல்ல துவச்சி போட்டு கொழுக்கட்டை விட்டு சாப்பிடலாம். இல்லை துவச்சி பொடியை செஞ்சு எண்ணெயில் விட்டு சாப்பிடலாம். துவச்சி அந்த கடையில் இருக்கும். நல்லா இருக்கு. நான் நிறைய தடவை பார்ட்டிசிபேஷன் ஏமாந்தீங்க. அது வெள்ளாவளி நல்லா இருக்கிறோமா ஒரு குண்டையா இருப்பாரு அவர கடையில் சாப்பிடிக்கணும். அங்கே கொஞ்சம் ஃபேமஸ்டா. சரி பசிக்காது. டானியல் கடை அந்த போல தெரியுமா? அங்கே ஃபேமஸ் இல்லை கொஞ்சம். அங்கே போன மாட்டா வெள்ளாளி பக்கம் போன மாட்டா அவர கடையில் அந்த பயத்தை உருண்டை போல வச்சு சாப்பிட்டு பிள்ளைங்க ஓடியாச்சு. இப்போ கடை திறக்கிறல இல்லை சேராது. இது ஓ இது பொறுறதுக்கு லேட் ஆகணும். கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சு இறக்கிட காட்டும் மக்களுக்கு. அதுக்குள்ள நம்ம மிச்சத்தில் செய்வோம். ஓ மிச்சத்தில் செய்வோம். ஓகே வாங்குறதையுமா செய்வோம் நம்ம. நல்லா கறி இனமா கறிபடிய இந்த பட்டர் நிறத்துக்கு வந்திருக்கு. இறக்குற வரணது தம் வந்துக்கிறேன். இந்த சத்தத்துல எவ்வளவு உங்களுக்கு கணீரன்னும் பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. ஓகே நாங்கள் இந்த கெப்பில் வந்து என்னடா 2-3 இன்னும் சுட்டு நாங்கள் அதையும் தூக்கி போடுவோம். ரதியமாக எடுத்து கொண்டாங்க. அடே என்ன ஸ்மெல் ராய் நல்லா இருக்கேனே. வாவ் வேற லெவல். நாங்கள் இன்ஜின் போட்டாங்க. அந்த இன்ஜினை மனமும் அடிக்கணும். ஓ என்ன சூடாயிதானே என்ன சூடாக கடம்பகமா இருக்கும். ஐயோ நீங்கள் எடுத்தாங்க சொல்லிடுங்களா? நாங்கள் இந்த தாஜி வந்து எங்களுக்கு சின்ன கொஞ்சம் அதெல்லாம் இந்த இதில் வருது எங்களுக்கு. எங்களோட வளங்களை வச்சு தான் நாங்கள் செய்யலாம். என்ன தெரியுமா? ஓகே நாங்கள் எல்லாம் பொறிஞ்ச ஒரு காட்டுறோம் உங்களுக்கு. என்ன வேணும் அது வரைக்கும் நாங்கள் செய்ய போகிறோம். ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் பொறிச்ச ஒரு தான் உங்களுக்கு காட்டிக்கும். ஃபஸ்ட்டுக்கு 3 பொறிச்சதை காட்டிப்போம். இப்போ பாருங்கள் என்னுடைய பொறிஞ்சிக்கணும் எல்லாம் பாருங்க. கொண்டு உடச்சி காட்டுறேன். இந்த சட்டத்தை பாருங்க. எல்லாம் பழமன் ஆகிக்கணும். மகளே உண்மையிலே என்ன டேஸ்ட் அதிகணும் அந்த பருத்தி வடை. நான் பொறிக்க கூட 2 மணி சாப்பிடுதேண்ணா. ஏன்னா அதிகமா
சாப்பிடணும் இல்லை சாப்பிடுதேன் 4 நல்லா இருந்ததுமே இஞ்சி கிழங்கெல்லாம் போட்டு அது மகளை நாங்கள் பாருங்க இந்த காலமி டைமில் சாப்பிட்றபடியா இஞ்சி பிளேண்டியும் பத்து தூரம் 10 வடையும் வேற லெவல் அறிக்க பாருங்க இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னும் டேஸ்ட் அறிக்க மாட்டேன் எங்கட வீடியோ பார்க்குறாங்கன்னு யாழ்ப்பாணத்து மக்கள் பருத்தித்துறை மக்கள் மட்டக்களப்பு மக்கள் இந்த பருத்தித்துறை வடை எப்படி இருக்கேன்ட்டு எங்களுக்கு நீங்கள் இந்த இதில் போடணும் நம்ம இதில் போடணும் இஞ்சி பிளேண்டி இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடு ஐயோ வேற லெவல் அறிக்க மேலே பாருங்க உங்களுக்கு அதை நாங்கள் இதை செஞ்சு காட்டிக்கும் அதிகமாக அப்படி நீங்கள் சொல்லுங்க பாருங்க வேற லிவர்மா நான் அதை சாப்பிடுத்தேன் இல்லை இது இப்போ வீடியோ காண்டையும் சாப்பிட்றேன் எடுத்து அதுக்கு மேலே எதை சாப்பிட்டீங்கண்ணே நான் சாப்பிட்டேன் மகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சக்ஸஸ் முடிஞ்சுது எங்களோட வேலை நாங்களும் வீடியோ முடிக்க போகிறோம் ஆனால் கன நேரம் எடுத்துட்டேமா டைம் தான் அது பொறிச்சு எடுக்கணுமே என்னடா நாங்களே தாஜ் வந்து சின்ன தாஜ் 3 முண்டை தான் பொறிச்சாங்க இதில் ஒரு வீடியோ எடுக்க போகிற கஷ்டமங்கள் தான் 3 போடணும் கணக்கு போட்டா அது கூட போயிடும் வரும் ஒட்டி பிடிச்சிருக்கேன் ஒட்டி பிடியாது மகளே நீங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ல பண்ணுங்க என்ன பிள்ளை விட்டோம் என்ன மிஸ்டேக் இருக்கு நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பிள்ளையா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதை மாத்திக்கிறோம் ருசியா இருக்கு அவங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கட்டுமே நாங்க அந்த சேர்மானம் எல்லாம் அவங்களுக்கு பெஸ்ட்டுக்கே காட்டிப்பேன் இன்ட்ரோட வடிவா அவங்களுக்கு விளக்கமாக காட்டிப்பேன் என்ன போடணுமெண்டு அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க நல்லா வருமென்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொலியில் பகிர்ந்து கொள்வோம் போஸ் ஆஃப் பிளாக் சேனல் பாய்